அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு தாலுக், நாமக்கல் டிஸ்ட்ரிக். இந்த வீடியோ கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் இப்படி இருக்கும், அதை கொஷின் பேப்பர் அனலைஸ் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதோட கீ ஆன்சர் இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. ஸோ இப்போ ஏன் அப்படின்னா, நமக்கு அடுத்து பப்ளிக் நியரஸ்ட்டாக நம்ம நெருங்கியாச்சு. ப்ராக்டிக்கல் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. ப்ராக்டிக்கல் முடிஞ்சால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும், பப்ளிக் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு ப்ரீ பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம்ப்பா. நமக்கு பாருங்கள் 1 மார்க் 21 மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் 21 மார்க்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த 1 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூராக புக் பேக் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் இருக்கும், க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? ஆர்பிடிஏ கம்புக் கொஷின்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 21 மார்க்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக் கிடையாது. பியூராக 15 1 மார்க்ஸ் மட்டும்தான் புக் பேக்கு. 5 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ப்ளஸ் க்ரியேட்டிவ் கேட்டிருக்கோம்ப்பா, சரிங்களா? அந்த 5 1 மார்க்ஸ் எதுன்னு சொல்லிடுறேன். 5th ஒன் பார்த்தீங்கன்னா புக் பேக் கிடையாதுப்பா, அது க்ரியேட்டிவ் கொஷின் தான், சரிங்களா? அது ஒரு நல்ல கொஷினாக தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்புக் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதில் 1 மார்க் கொடுத்துருப்பாங்க, க்ரியேட்டிவ் 1 மார்க், அதிலிருந்து செலக்ட் பண்ண கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு 10th ஒன் பார்த்தீங்கன்னாலும் இதுவும் க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸ் தான், கம்புக்கிலிருந்து எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 17th ஒன் இதுவும் க்ரியேட்டிவ், இந்த கம்புக்கிலிருந்து எடுத்ததுப்பா. நெக்ஸ்ட்டு 18th ஒன்னும் இந்த க்ரியேட்டிவ் கொஷின்ஸ், கம்புக் கொஷின்ஸ். ஒரு 5 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவாக கேட்டிருக்கோம். ரிமைனிங் 15 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பியூராக புக் பேக் இருக்கும். ஸோ இப்போ 1 மார்க் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 21 மார்க்ஸும் புக் பேக் தான் வரும் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது, சரிங்களா? அதில் மினிமம் 5 தான் க்ரியேட்டிவ் வருமா அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. ஸோ மினிமம் 5 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக் பேக், அதாவது மீன் க்ரியேட்டிவ் இன்டீரியர் இப்படி வரலாம். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு பேட்டர்னில் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஸ் யூஸ்வல் 2 மார்க் பார்ட் பியில் 7 × 2 14 மார்க்ஸு. அதில் 10 கொஷின்ஸ் இருக்கும், நீங்கள் 6 கொஷின்ஸ் சூஸ் பண்ணணும், அதாவது ஓப்பன் சாய்ஸில். 7th ஒன் கொஷின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அந்த கொஷின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த மொத்தம் 10 கொஷின்ஸ் இருக்குது, அது ஓப்பன் சாய்ஸில் 6 சூஸ் பண்ணிக்கலாம். 30th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஷின், அது க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக இருக்கும், சரிங்களா? ப்ராபபிலிட்டியில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கோம், கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். இதோட கீ பார்த்தீங்கன்னா பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் சி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 3 மார்க் பேட்டர்ன், 3 மார்க் 7 × 3 21 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இதுலேயும் 10 கொஷின்ஸ் இருக்கும். 10 கொஷின்ஸில் 9 கொஷின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்தனை 6 சூஸ் பண்ணிக்கலாம். 10th ஒன் கம்பல்சரி தான், தட் மீன் 40th கொஷின் கம்பல்சரியாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸும் பார்த்துக்கலாம். எல்லா சாப்டர்ஸும் மிங்கிளாகி தான் வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ 40th ஒன் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக கேட்டிருக்கோம். x⁴ + 4 = 0 சால்வ். ஜஸ்ட்டு சால்வ் அப்படின்னு கேட்டாவே நீங்கள் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது குவாட்ரிக் ஈக்குவேஷன், அதாவது 4th பவர் இருக்குது, அதனால் 4 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், சரிங்களா? இதில் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கொஞ்சம் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்ட் டி. பார்ட் டி பாருங்கள், உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் தெரிஞ்சதான் 7 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 7 × 5 35 மார்க்ஸு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 கொஷின்ஸ் பேராக இருக்கும், 14 5 மார்க்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் 7 தான் சூஸ் பண்ண போகிறீங்க, தட் மீன் எய்தர் ஆர் கொஷின். 41 கொஷின்ஸ் நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு சாப்டருக்கு பி கொஷின்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd சாப்டர் இருக்கும், போட்டுக்கலாம். அது 42A சால்வ் த ஈக்குவேஷன் 3rd சாப்டரு. பி கொஷின் sin α + β போட்டலாம். 43A பார்த்தீங்கன்னா 4th சாப்டரு. அடுத்து 43Bயில் பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருப்பாங்க 6.4ல். 44A கோஸ்ட் கார்டு எக்ஸாம்பிள் சம் பார்த்து 5th சாப்டரோட எக்ஸாம்பிள் சம் 5.5 இருக்கு இல்லைங்களா, அது ரிஃப்ளெக்ஷனில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்மு. 44ல் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ், சரிங்களா? அது 12.1ல் இருக்கும், இந்த கொஷின்ஸ் இருக்கும். இப்போ 45A ஃபைண்ட் த டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 7.8 அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட கொஷின்ஸு. 45B பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் சம் ஒர்க் அவுட் பண்ணணும், ஓகேங்களா? இது 12th சாப்டர் தான், சரி 12ங்கிற ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு 46A யூஸிங் இன்டகிரேஷன் ஏரியா. ஸோ 9th சாப்டர் ஏரியா 9.
8லேருந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆப்ஷன் பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10.8 அப்ளிகேஷன் சம். அதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கும். மிக்ஸ்டு ப்ராப்ளத்தில் 2 டைப்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். டேங்க் சம் அதில் ஒன் ஆஃப் த சம் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 47A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவாக கேட்டிருக்கும்பா. கிராவல் இஸ் பீங் டம்ப்டு ஃபார் ஏ கன்வேயர் பெல்ட் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் ரீட் பண்ணி போடலாம். இந்த கொஷின் புக் மேக் கொஷின் கிளியராக இருந்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதோட சேம் மேத்ஸ் கொஷின் எங்கே இருக்குது சார் அப்படின்னா 7.1 இருக்கும். 7.1 ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். சரிங்களா, ஒரு கன்வேயர் பெல்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்ட்டு கொட்டிகிட்டு இருக்கும், அது ஒரு கோன் சேஃப் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சம்ஸோட ஓரியன்டாக அதை பேஸ் பண்ணி தான் அந்த சம் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள் சம் ஒர்க் அவுட் பண்ண தெரியும், கான்செப்ட் தெரியும்னா அந்த 47A ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். அது 47B பார்த்தீங்கன்னாலும் நமக்கு புக் கொஷின் பார்சியல் டிஃபரன்ஷியல் இருக்கு இல்லையா, அதே சேம் பார்ட்டு தான். சரிங்களா, பார்சியல் டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இதில் 47ல் ஏபி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் தான். சரிங்களா, இது மாதிரி அட்டன் பண்ணணும். இப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்துருக்கோம்ப்பா. ஸோ நம்மளுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்ஸ் கிரியேட்டிவ் இருக்கும், 3 மார்க் இருக்கும், 5 மார்க் இருக்கும். சார் அது கிரியேட்டிவ் கம்பல்சரி கொஷின்லேயே தான் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓப்பன் சாய்ஸ்லேயும் கொஷின்ஸ் இருக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம கேட்டுக்கிற கொஷின்ஸ் எல்லாமே கம்பல்சரி கொஷின்ஸ் கிரியேட்டிவாக கேட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கம்பல்சரியில் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இந்த கொஷின் பேப்பர் ஒரு ஃபுல் பேட்டர்ன் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 1 மார்க்ஸு, ஒரு 2 மார்க் கிரியேட்டிவ், ஒரு 3 மார்க் கிரியேட்டிவ் இருக்கும், ஒரு 5 மார்க் கிரியேட்டிவ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க்ஸ் டோட்டலாக உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் இருக்கும். 85 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் இருக்கும். சரி, 85ல் 75 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் இருக்கும். மீதி ஒரு 15 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் ஓரியன்டாக இருக்கும். ஓகேங்களா, 90 அவுட் ஆஃப் 75 + 15. ஏன்னா டோட்டலாகவே உங்களுக்கு கிரியேட்டிவ் வர வாய்ப்பு இல்லை. புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர், அதாவது 80 + 20ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் 75 + 15 போட்டிருக்கோம். ஓகேவா, அந்த பேட்டர்னில் எடுத்திருக்கோம். இந்த கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆன்சரும் இங்கே நாங்கள் போட்டிருக்கோம்ப்பா. ஸோ அந்த கீ ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ அந்த ஆன்சர் கீ போட்டிருக்கு இல்லையா, அந்த கொஷின் இப்போ ரீட் பண்ண கொஷினுக்கு உங்களுக்கு கீ ஆன்சர் போட்டிருக்கோம். சரிங்களா, பாருங்கள், அந்த 21 மார்க்குக்கும் கீ போட்டிருக்கோம். ஸோ 2 மார்க்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, 2 மார்க் பார்த்தீங்கன்னா 21 22 லெஃப்ட் சைடில் பாருங்க. இங்கே 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நான் பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது கீ போட்டிருக்கேன். ஓகேங்களா, 26 இப்படி மேலே வந்தீங்கன்னா 27 28 29 30 சம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த கிரியேட்டிவ் சம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதோட ஆன்சர் அது. ஸோ நெக்ஸ்ட்டு 31 32 33 34. ஸோ இந்த சைட்ஸில் வந்தீங்கன்னா 35 6 7 8 9 40. 40th கொஷின் பாருங்கள், அந்த x⁴ + 4 = 0 அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கொஷின் தான் அதோட ஆன்சர் கீ இது. ஸோ 2 மார்க் முடிஞ்சுதுங்க. அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். 41 42 43 44 45 46 47 எல்லாமே இருக்கும். நீங்கள் பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கலாம். 47A இந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட கொஷின் பாருங்கள். 47Aக்கும் பிக்கும் கிரியேட்டிவ் கொஷின்ஸோட ஆன்சர் போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா கொஷின்ஸோட ஆன்சர் இதில் இருக்குது. இது எப்படின்னா பப்ளிக் ஓரியன்டாக மார்க் எப்படி உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த sin α + β கொஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் 1 மார்க் இருக்கும். நீங்கள் டயக்ராம் மோஸ்ட் ஆஃப் ட்ராப் பண்ணி தான் ஆகணும். டயக்ராம்லேருந்து மார்க் போயிடும். இந்த ஓபியும் ஓகேயும் ரைட் பண்ணிங்கன்னா 1 மார்க் கிடச்சிரும். ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸி. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 மார்க், கொஷினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது கொஷினோட ரைட் ஹேண்ட் சைடு, 2 ஈக்குவல் பண்ணிங்கன்னா ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த கொஷின்ஸ்க்குலாம் இவ்வளோ இருந்தால் போதும், எனஃப். ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸை மட்டும் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட போதும், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இந்த கொஷின் பேப்பர்ஸ் ரைட் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பரை நல்லா ஃபுல் டெஸ்ட் நான் ஒன்ஸ் படிச்சிருக்கேன் சார், நான் ஃபுல் டெஸ்ட் ஒரு ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஷினை ரைட் பண்ணி பார்த்துட்டு நீங்களாக ஓனாக கூட கரெக்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஒன்ஸ் அகெயின் நான் கீயை ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். நீங்கள் கீ யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ மார்க் வாங்க முடியும், ஃபுல் மார்க் வாங்க முடியும் அப்படின்னா மோர் ப்ராக்டிஸ். ஃபுல் டெஸ்ட்ஸ்லாம் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சரிங்களா, மினிமம் ஒரு 6 to 7 கொஷின்ஸாவது முடிச்சிருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் பப்ளிக் போய் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா
இந்த தமிழ் இலக்கிய திறனாய் தேர்வு எவ்ரி இயர் நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டுருக்கோம். இந்த இயர் நடந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பிடிச்சி நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு அண்ட் ஸ்டேட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பேர் வாங்கியிருப்பாங்க, சின்ன கேசவன் தக்ஷியான்னு சொல்லிட்டு. டோட்டலாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 17 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் மட்டும் கிடையாதுப்பா, லாஸ்ட் இயர் நடந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 20 நம்பர்ஸ் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்பயும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் செகண்டு ரிசல்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ நமக்கு போர்டுக்கும் ரிசல்ட்டு ஓரியன்டாக பார்த்திங்கன்னா அடுத்த அட்மிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நம்ம சென்டர்லேயே பார்த்திங்கன்னா நீட் கோச்சிங் சென்டர் இருக்குது. ஸோ நீட் அதுலேயும் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 7.5ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். சரிங்களா, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். ரூபிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வாங்கியிருப்பாங்க. ஸோ நீட்டுக்கு கிராஸ் கோர்ஸ், ரிப்பீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா, கிராஸ் கோர்ஸ் ஆஃப்டர் 12th எக்ஸாம் முடிஞ்சு அந்த கிராஸ் கோர்ஸ் 1 month கோர்ஸுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னொரு கொஸ்டின் பேப்பரும் வித் கீயோட உங்களை மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.